ராணி என்னாச்சுமா? ஐயோ டாடிகாரா, என்ன சொல்லு? வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வந்த சந்தோஷத்துல இப்பதான் எனக்கும் என் வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பாக்கும் பசிக்குதியா. ராணி, எப்படியோ சித்தார்த் தம்பிய நீ நல்லபடியா கூட்டின்னு வந்துருன்னு எனக்கு தெரியும்டி. அவர்தான் உன்னோட உசுராச்சே. வீட்ல இருக்கிறவங்களும் விரதம் இருக்கிறதுனால எதுவுமே சாப்பிடல. என்னது? யாருமே யாரும் சாப்பிடலையா? சாப்பிடலையா? என்ன இது தாத்தா பாட்டி, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கிறீங்க? அது சித்தார்த் தம்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சாங்க. சரி வாங்க சாப்பிடலாம், நீங்க வந்து உட்காருங்க, நான் எடுத்துன்னு வரேன். சரிங்க ஐயா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் இப்ப கிளம்புறேன். போலே ராணி, நீ நன்னாயிட்டு சாப்பிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம நன்னாயிட்டு ரெஸ்ட் எடு. நான் வரேன். ரொம்ப நன்றி நம்புதுரை. வரேன் வரேன். வாங்க. சரி நீங்களா வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கக்கா. வாங்க. இரு தாமரை, ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா? முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாம எல்லாரும் சாப்பிடலாம். பாட்டி, நீங்களும் தானே சாப்பிடல, நம்மளும் ஒண்ணா சாப்பிடலாம். ஆமா, வாங்க. வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க பேசாம இருங்க. நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. தாமரை, நீ போய் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. நீ உட்காரு சொல்றேன். ராணி, உட்காரு சித்தார்த், உட்காரு. வயிற்று புள்ளக்காரி, இன்னும் எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? அக்கா இருங்க, கொடுங்க. டேய், என் பொண்டாட்டிக்கும் பாப்பாவுக்கும் நான் தான் ஊட்டுவேன். பாத்தீங்களா? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அடடடடா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. இன்னைக்கு காலையில நடந்த சங்கடத்துக்கு ஆண்டவன் வட்டியும் முதலுமா சந்தோஷத்தை வாரி வாரி கொடுத்திருக்கானே. என் கண்ணே பற்றும் போல இருக்கே. பாத்தியா? இந்த கன்றாவியெல்லாம் பாக்குறதுக்கு என் கண்ணு ரத்தமே வந்திருக்கலாம். தமன்னா, ஏன் இப்படி சொல்ற? இவங்களை நம்ம பழி வாங்கணும்னா அதுக்காகவாவது நம்ம நல்லா இருக்கணும். எப்படி சித்தப்பா, இவங்கெல்லாம் இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு இப்படி வயித்தெரிச்சலா இருக்கு. என் மனு அங்க அகோர அதிபதியா இருக்கான். என் அத்தை எங்க போனாங்கன்னே தெரியல. நம்ம இந்த கொஞ்ச நாள்ல உலகத்துல படக்கூடாத கஷ்டம் எல்லாத்தையுமே பட்டுட்டோம். இதுக்கெல்லாம் காரணமான இவங்கள நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது சித்தப்பா. இதுக்கப்புறம் நம்ம பக்கவான ஒரு பிளான் போடணும். எங்க தமன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் போடுற பிளான் எல்லாமே சொதப்பிடுது. இது பாரு, நானும் அக்காவும் கமண்டலம் பண்ண பூஜையில இந்த ராணி இந்த மொத்த குடும்பத்தையும் சூலாயுதத்தால குத்துறதை எங்க கண்ணால பார்த்தோம். ஆனா இங்க எல்லாரும் உயிரோட இருக்காங்க. அதெல்லாம் பொய்யாயிடுச்சு. இங்க பாரு தமன்னா, இந்த தடவை நம்ம போடுற பிளானாவது சொதப்பாம இருக்கணும். பத்மநாபன் சார், ரகுவரன் மட்டும் எப்படி வீட்டுக்கு வந்தாரு? தமன்னாவும் ரகுவரன் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா இவங்களோட மெயின் ஹெட் அந்த சாவித்திரி எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஜான்சி மேடம், இவங்க 3 பேரும் ஒன்னாவே இல்லை, கவனிச்சிங்களா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காணாம போயிட்டே இருக்காங்க. எனக்கும் அதான் சார் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே.
மன்னர் தூது அனுப்பியுள்ளார். ततो अनिमादे प्रादुर्भाव काय संबत्तर मानपिक तश्च. மன்னர் காத்திருக்கிறார், விரைந்து வாருங்கள். ओ वर. அது சரி அஞ்சல, என்னங்க இது? ஆ? என்னது? என்ன அதானே திடீர்னு என்னங்க இது? இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? நானும் உன் கூட தானே இருந்தேன். உங்களுக்கும் தெரியாதா? வளர், தர்ஷினி, தர்ஷினி, தாமரை. அது சரி, இதெல்லாம் பண்ணது யாரு? தெரியலமா. உங்க வேலை தானே? சித்தார்த், என்னடா இதெல்லாம்? நீதான் பண்ணியா? இல்ல நான் பண்ணல. அண்ணே, சித்தார்த் தம்பி நீங்க நீங்க சொல்லுங்க. ஏப்பா என்ன சித்தார்த், இதெல்லாம் உன் வேலை தானா? தாத்தா இல்ல தாத்தா, நானும் இப்பதான் பாக்குறேன் தாத்தா. வீட்டுல இருக்கிற யாருமே பண்ணலனா அப்புறம் வேற யாரு தான் பண்ணாங்க இத? நாங்க தான் இதெல்லாம் செஞ்சோம். நாங்க தான் இதெல்லாம் செஞ்சோம். யார் இது? தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க தாத்தா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் நல்லா இருக்கேன்டா. எங்களை பத்தி உனக்கு நினைப்பு இருக்கா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு எங்களை மறந்துட்டேல்ல? ஐயோ அப்படிலாம் இல்ல பாட்டி. வாங்க தாத்தா, உள்ள வாங்க. வாங்க பாட்டி. வரேம்மா. ஏன் தாமரை, ஜான்சி மேடத்துக்கு யாருமே இல்லைன்னு தானே சொன்னாங்க? தாத்தா பாட்டியாவே இருந்தாலும் இவங்க இன்னாத்துக்கோசரம் நம்மூட்ட அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க. ஒருவேளை ஜான்சி மேடத்துக்கு பிறந்த நாளா இருக்குமோ? தெரியலையே. என்ன தமன்னா இது? இந்த ரெண்டு பெருசுங்களும் ஜான்சியோட தாத்தா பாட்டியா? ஏன் தமன்னா, ஒருவேளை அந்த ஜான்சி இது நமக்கு வைக்கிற ட்ராப்பா இருக்குமோ? சான்ஸ் இருக்கு சித்தப்பா. இருங்க, என்னன்னு கவனிக்கலாம். ராணி இல்ல, ஜான்சி மேடம் அவங்க தாத்தா பாட்டி பத்தி எமோஷனல் ஆகுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு.
ஆனா நம்ம தாத்தா பாட்டியும் ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஐயா, அம்மா, வணக்கம். என் பேரு சித்தார்த். நான் ஜான்சி மேடத்தோட ஃப்ரெண்டு. எங்களுக்காக ஜான்சி மேடம் எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருக்காங்க. அம்மா, நீங்க 2 பேரும் இத்தனை நாளா எங்க இருந்தீங்க? ஆர்மியில இருந்தான். என்ன தாத்தா சொல்றீங்க? அவரு ஆர்மியில இருந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி நீங்க இவரை பார்த்திருக்கீங்களா? சார், இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா உங்களுக்கு தெரியுமா? தாத்தா! ஐயோ! ஏன் இப்ப என் தாத்தா வடிச்சீங்க? ஜான்சி, ஒரு அறை இல்லம்மா, எத்தனை அறை வேணாலும் அறையிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் என்ன கொன்னே போட்டாலும் யாரும் என்ன ஏதுன்னு கேள்வி கூட கேட்க கூடாது. என்ன சொல்றாரு? யார் இவரு? தமன்னா, உனக்கு ஏதாவது புரியுதா? ஏதோ பெங்காலி படம் பாக்குற மாதிரி ஒண்ணுமே புரியலையே தமன்னா. எப்பவுமே சைலண்டா இருக்கிற நம்ம வீட்டு பெருசு இப்போ சம்பந்தமே இல்லாம எதுக்காக இப்படி வயலண்ட் ஆகுது? அவருக்கும் நம்ம பெருசுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தப்பா. தாத்தா, நீங்க என்ன பண்றீங்க? யார் இவரு? வந்திருக்கிற இந்த ராஸ்கல் யாருன்னா இன்னும் உனக்கு தெரியல? யோ தாடிகாரா, வந்திருக்கிறது ஜான்சி மேடத்தோட தாத்தா பாட்டி மட்டும் இல்லையா, அவங்க உன்னோட சின்ன தாத்தா. என்ன? இவங்க உன்னோட சின்ன பாட்டி. என்னது, சின்ன தாத்தாவா? ஒன்னும் புரியலையே. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாம்பா சித்தார்த், வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, என்னோட தம்பி த கிரேட் மேஜர் வேதநாயகம். என்ன நீ தாத்தா என்னென்னமோ சொல்றாரு? நீ என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன தாத்தா? யோ, தாத்தா உண்மையதாயா சொல்றாரு. வந்திருக்கிறது உன்னோட சின்ன தாத்தா மேஜர் வேதநாயகம். அவர் பக்கத்துல இருக்கிறது உன்னோட பாட்டி பார்வதி. என்னது, தாத்தா பாட்டியா? ஐயோ, சித்தப்பா, என்னாச்சு? தமன்னா, இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்ணு இருட்டிக்கிட்டு வந்துருச்சு தமன்னா. ஏற்கனவே ஜான்சி இருக்கா, இதுல புதுசா இதுங்களோட என்ட்ரி வேற. விடுங்க சித்தப்பா, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஒதுங்கிட்டு முதல்ல நம்ம அத்தையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு மாப்பிள்ள மனோ மட்டும்தான். சரி வாங்க சித்தப்பா, போலாம் வாங்க. இரு தமன்னா, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போலாம். இரு. ஏன் தாத்தா, உங்களுக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிற விஷயத்த எங்க கிட்ட ஏன் சொல்லாம மறைச்சீங்க? அது ஒரு பெரிய கதைடா. ஏங்க, நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. உங்க தம்பி சின்ன வயசுல சொல்லாம கொள்ளாம ஓடி போய் ராணுவத்துல சேர்ந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை தேடி வந்திருக்காரு இல்லைங்க. டேய் வேதா, நீங்க வந்தது எனக்கு பெரிய ஷாக்குடா. ஆனா அதை விட பெரிய ஷாக்கு ஜான்சி உன்னோட பேத்திங்கிறது தான். ஜான்சி, இத பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. என்ன பத்தி உன் தாத்தா உன் சின்ன வயசுல சொல்லவே இல்லையாமா? சின்ன வயசுல எனக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க.
ஆனா எப்போ என் தங்கச்சி காணாம போனாலும் அப்பையில இருந்து மொத்த குடும்பமும் யாரு கூடயும் பேசாம ஒருத்தர் அப்செட்லயே இருந்துட்டோம். ஏண்டா வேதா, இப்ப ஜான்சி சொல்றதெல்லாம் உண்மையாடா? அப்படி என்னதாண்டா நடந்தது? அண்ணே, நானும் பார்வதியும் ஒரு தடவை கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்க அனாதையா நின்றுட்டு இருந்த 2 பெண் குழந்தைங்களை பார்த்தோம். சரி, நமக்கு தான் குழந்தைங்க இல்லையேன்னு அந்த 2 பெண் குழந்தைங்களையே எடுத்துட்டு வந்து எங்க பிள்ளைங்களாவே வளர்த்தோம். ஒருத்திக்கு ஜான்சினும் இன்னொருத்திக்கு வைஜெயந்தினும் பேர் வச்சோம். 2 பேருமே மிலிட்ரி ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஒரு நாள் குடும்பத்தோட நாங்க வெளியே போயிருந்தோம். டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுல வைஜெயந்தி காணாம போயிட்டா. இப்ப வரைக்கும் அவ எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. கால்ல குண்டு அடிபட்டதோட இவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அங்க அதுக்கப்புறம் நிறைய அட்டாக் நடந்ததுனால ஜான்சி அங்க இருந்தா சேஃப் இல்லைன்னு நான் சொல்ற வரைக்கும் நீ தனியாவே இருன்னு இத்தனை நாளா நாங்க பிரிஞ்சு இருந்தோம். இப்ப நான் ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டதால இங்கேயே வந்து செட்டில் ஆயிடலான்னு கிளம்பி வந்தோம். சரி, ஜான்ஸுக்கு எங்களை பத்தின உண்மையெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா நாங்க இங்கதான் இருக்கோம்னு உனக்கு எப்படிடா தெரிஞ்சது? இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த மகராசி ராணி தான். இந்த ஜான்சி ஒரு போலீஸ்காரி. அவளுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை இவ கண்டுபிடிச்சிருக்கானா? இவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பா. கரெக்ட் தமன்னா, அவ நம்ம எல்லாரையும் விட புத்திசாலி. ராணி, இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? இத்தனை நாளா எனக்கு ஒரு தம்பி இருக்கான்ற விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொன்னது இல்லையேமா. இந்த விஷயம் எனக்கும் அஞ்சலிக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன் சித்தார்த்து கூட நாங்க சொன்னது இல்லையே. அந்த செல்போன்ல தான் எல்லா ஆதாரமும் இருக்குதுன்னு அன்னைக்கு ஜான்சி மேடம் சொல்லிட்டு நம்மள அங்கிருந்து வாங்கிட்டு போனாங்க. பொம்மி அக்காவை கொன்னவங்களோட ஆதாரம் அதுக்குள்ளாரதான் இருக்குது. ஜான்சி மேடம் இல்லாத நேரத்துல அதை எடுத்து பார்க்கறது தப்பு இல்லையா? தப்பே இல்ல ராணி, பாத்துடலாம். அக்காவை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிரும் போலுகுதே. ஜான்சி மேடத்துக்கு யாருமே இல்லைன்னு தானே சொன்னாங்க. இப்ப என்னடான்னா அவங்க குடும்பத்தோட இருக்கிற போட்டோ இருக்குது. இந்த போட்டோவை நம்ம வீட்ல இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்திருக்கிறோமே. ஓ, அந்த தாத்தா கூட இருந்த போட்டோ ஸ்டோர் ரூம்ல பார்த்திருக்கிறோம். இந்த போட்டோல இருக்கிறவரு ஜான்சி மேடத்தோட தாத்தானா அவர் எதுக்கு நம்ம தாத்தா கூட போட்டோல இருக்கணும்? அப்போ ஜான்சி மேடத்தோட தாத்தாக்கும் நம்ம தாத்தாக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. இது எல்லாத்துக்குமான பதில் அந்த ஸ்டோர் ரூம்ல தான் இருக்குது. அங்க போய் பாப்போம்.
அப்போ ஜான்சி மேடத்துக்கு நம்ம தாத்தா பெரிய தாத்தா வேணுமா? நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்கும் பொம்மி அக்காவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஜான்சி மேடத்தோட தாத்தா நம்ம வீட்டுக்கு வரணும்.